இஸ்ரேல் தமத்தூண்டு நாடு அவ்வளோ பெரிய அமெரிக்காவை வச்சு விளையாடி நிற்குது. சொல்லுவாங்கல்ல, அதாவது நாய் வால் ஆட்டுமா இல்லை வால் நாயை ஆட்டுமா அப்படின்னு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இஸ்ரேல் தான் அமெரிக்காவை மேனிப்புலேட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் குண்டு போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், என்னங்க அது இதெல்லாம் நியாயமா? உங்ககிட்ட அமெரிக்கா தானே சண்டை போடுறாங்க. சரி, அமெரிக்கா சண்டை போடுது, இந்த மிசைல்ஸ்லாம் எந்த பக்கமாக வருது? உங்கள் நாட்டு வான்வெளியை தாண்டி தானே வருது. இப்போ அந்த சைனா நடுவில் வருது. சைனா, ஆப்கானிஸ்தான், ஈரான், இப்படி ஒரு ஆக்சிஸ். அதனால ரைட், ஓகே, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு எதிரி. அந்த பக்கம் வந்து அமெரிக்கா, இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம். ஸோ இந்த ட்ரோன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைட்லி டிஸ்பர்ஸ். ஈரான் முழுக்க எங்கே ஒன்றா அவங்க வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ நான் டீசென்ட்ரலைஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். அந்தந்த ஏரியா கமாண்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம், அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரேடார் இருக்குது, இல்லை உங்ககிட்ட இவ்வளோ சாமான் கொடுத்தாச்சு, நீ இதை வச்சு சம்பவம் பண்ணிக்கினே இரு, எங்கே ஒன்றா நீ போடு, எங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நான் விழுந்தேன்னா இன்னும் 10 பேரை சேர்த்துக்கின்னு விழுவேன், தனியாக விழ மாட்டேன். இதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ரேடார் சென்டர்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் வந்து அந்த ரேடார் சென்டர் சுத்தமாக அழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னும் சில இடங்கள்லையும் வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த ஃபத்தா மிசைல் அண்ட் இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கடைசியாக வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இருக்கிற இன்டர்செப்டர்லாம் அவங்க தீக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை அடிப்போம் அப்படின்னு. இது வந்து இஸ்ரேல் மேலே தான் அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. என்ன ரொம்ப சீண்டி நிற்கிறியா, கட்டாரோட கேஸ் ஃபீல்டில் நான் போட்டேன் அப்படின்னா பக்கத்துலேயே, அவ்வளோ தூரம் கூட, இஸ்ரேல் அளவுக்கு தூரம் கூட போக வேண்டாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இது நாங்கள் ஆரம்பித்து வைக்கல, ஆனால் ட்ரம்ப் முடிப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பாதுகாப்புத்துறை முக்கிய ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கிறத தாண்டி இது சரியா இந்த போக்கு? இது நாங்கள் ஆரம்பித்து வைக்கல அப்படின்னா இப்போ இது ஆரம்பிச்சது யாரு? பாருங்க, இஸ்ரேலுக்கு ஈரானை அழிக்க வேண்டும், அது அவங்களுடைய நோக்கம். அவங்க சண்டை போட்டோம். ஆனால் இது வந்து இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான வார் கிடையாது. இந்த அணு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது அமெரிக்கா. அந்த அல்டிமேட்டம் கொடுத்தது ட்ரம்ப்பு. நீங்கள் இதை ஒத்துக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். முதல்ல அணுகுண்டுன்னு ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் என்ரிச்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மிசைல்ஸே வச்சுக்கக்கூடாது. அந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் வந்து துப்பாக்கி இருக்கும் ஆனால் குண்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோலாம் கண்டிஷனை போட்டு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இங்கே நடத்துகிறாங்க, அங்கே நடத்துகிறாங்க, இப்படின்னே இழுத்துக்கின்னு நீ இதெல்லாம் ஒத்துக்கலைன்னா நான் உன்னை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யார்? ட்ரம்ப்பு தானே. அப்புறம் வந்து நாங்கள் ஆரம்பித்து வைக்கல ஆனால் முடிச்சு வைப்பார் அப்படின்னா என்னங்க, ஏதோ தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏதோ உதார் விடுற மாதிரி இருக்குது இவர் பேசுறது. இதையும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இவருடைய டாரிஃப் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக அதுலேயும் ஒரு மாகாணத்தில் வந்து இன்வாய்ஸே அனுப்பிச்சிட்டார், இத்தனை பில்லியன் நாங்கள் வந்து இந்த மாதிரி டாரிஃப்னு கட்டிக்கிறோம், அதை முதல்ல திருப்பி கொடு அப்படின்ட்டு. அதை இங்கே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மாநில அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இன்வாய்ஸ்னு போட்டு. இப்போ மிட்டம் எலெக்ஷன் வரப்போகுது, அடி வாங்க போகுது, நல்லா தெரியுது அவருக்கு. அதனால் எப்போவுமே இது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணுறது. உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வெளியில் போயிட்டு குண்டை போட்டு, பார்த்தீங்களா நாங்கள் தான் நாட்டுக்காக போராடுறோம் அப்படின்னு எலெக்ஷனில் ஜெயிக்கலான்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நார்மலாக இதை வந்து செகண்ட் டேர்ம் ரீஎலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சில பேர். இவருக்கு இனிமேல் செகண்ட் டேர்ம் கிடையாது அப்படின்றதுனால சரி மிட் டேர்மில், ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஐயோ இந்த தடவை வந்து டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா எங்களை பதவி விட்டு தூக்கிடுவாங்க, எப்படியாவது நீங்கள் ஜெயிக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, இது ஆரம்பித்தது முழுக்க முழுக்க அமெரிக்கா. இதுக்கு வந்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக இஸ்ரேல். இதுதான் ஃபேக்ட். மற்றபடி யார் எது ஒன்றா சொல்லிட்டு போட்டோம். அமெரிக்காவுக்கு பேக்ரவுண்டு இஸ்ரேலா இல்லை இஸ்ரேலுக்கு பேக்ரவுண்டு அமெரிக்காவா சார்? இந்த இன்டெலிஜென்ஸ் இது வந்து இஸ்ரேல். ஓகே, இவங்களை உசுப்பேத்தி விட்டது இஸ்ரேல். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஆடுறது அமெரிக்கா. அப்போ அது அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். இல்லை இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, இஸ்ரேலை வச்சு தான் அமெரிக்கா காய் நகர்த்துது ஈரான் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நீங்கள் ஐயா, அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு விளையாடலை ரூபன். ஓகே, இஸ்ரேல் தமத்தூண்டு நாடு
அவ்வளோ பெரிய அமெரிக்காவை வச்சு விளையாடி நிற்குது. இதை சொல்லுவாங்கல்ல, அதாவது நாய் வால் ஆட்டுமா இல்லை வால் நாயை ஆட்டுமா அப்படின்னு. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. இஸ்ரேல் தான் அமெரிக்காவை மேனிப்புலேட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா சார். அதே நேரத்தில் அமெரிக்காவில் வந்து இந்த தகவல் நான் இப்போ முன்கூட்டி சொன்ன மாதிரி நாங்கள் தான் ட்ரம்ப்பே முடிச்சு வைப்பாருங்கிறது தாக்குதல் தீவிரமாக தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிறாங்களே. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து டெஹ்ரான்லேயும் சரி ஈரான் முழுக்க அட்டாக் தீவிரமாக இருக்குங்கிறாங்களே. ஏன்னா அந்த நியூஸ்லாம் வந்து செய்திகளில் வந்து ஒளிபரப்பப்படுது. பட் ஈரான் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணிச்சோ அதெல்லாம் வந்து வெளியில் பெருசாக வரமாட்டேங்குது. அதாவதுங்க அவங்களுடைய அந்த ஃபார்தோ, இஸ்ஃபஹான், நடான்ஸா அந்த 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அதையெல்லாம் பாம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு இதை வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேற கசிவும் வந்துரும். அதான் வேற அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒன்று உருட்டிட்டு இருக்காங்க. இது என்ன உண்மை அப்படின்றது இப்போ தெரியாது. பட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நீங்கள் பாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நியூக்ளியர் ரேடியேஷன் வெளில வரும். ஒன்று கவனிங்க, கடந்த வருஷம் நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட 14 பாம்போ என்னவோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன், பங்கர் பஸ்டர் பாம்ஸ், GBU பாம்ஸ். ஆனால் நியூக்ளியர் ரேடியேஷன் ஒன்றுமே வரல. அப்போ அங்கே நியூக்ளியர் இல்லைன்னு தெரியும். ஒன்று அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஓகே, இல்லைன்னா அந்த அளவுக்கு டீப்பாக இருந்திருக்கணும், இவங்க பாம் உள்ளே போயும் அதை ஒன்றும் பண்ணாமல் இருந்திருக்கணும். 2 பாசிபிலிட்டியில் ஏதோ ஒன்று தான். ஸோ அவங்களுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டின்றது சுத்தமாக ஒழிக்கலை. இதைத்தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பென்டகன் இன்டெலிஜென்ஸில் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரேடியாக ஈரானுடைய அந்த அணுசக்தி இதெல்லாம் ஒழிச்சிடலை, என்ன ஒரு சில மாதங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. உடனே அவரை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இதான் பண்ணாங்க. எனக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னியானா அது உண்மையை சொன்னா கூட அதெல்லாம் நீ பேசக்கூடாது, எங்கள் அண்ணன் ட்ரம்ப் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ என்ன உண்மையை சொல்கிற அப்படின்ட்டு உடனே வாஸ் ஃபயர்ட். இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து நார்த் கொரியாவோட சப்போர்ட்டோட தான் ஈரான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவும் அது பண்ணலாம் அப்படின்னா செய்திகள் என்ன கூறுகின்றன, அந்த பங்கர் பஸ்டர் பாம் இருக்கு இல்லையா, $370 மில்லியன் ஒரு பாம். அது எப்படின்னா நம்ம கணக்கு சொல்லணும்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் IMFல வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தாங்க தெரியுமா, $1.5 பில்லியன் இன்னும் கொடுத்தாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுல 20% ஒரே ஒரு பாம். 14 பாம் போட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக காசு செலவு பண்ணி போன தடவை பாம் போட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இன்னும் 6 தான் மிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல போடுவீங்க? 3 ஃபெசிலிட்டி இருக்கு. அது எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி வர போடணும். இல்லை இடம் எங்கன்றது தெரியும். 2 பாம் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் 2 போட்டு வேலைக்கு ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது அவங்களுடைய அந்த மிசைல் லான்ச் சென்டர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி வந்து அந்த மேலேருந்து கமாண்ட் வரணுன்றது கிடையாது. இவங்க இதெல்லாம் எதிர்பார்த்து தான், போன இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எப்போ வந்து கம்பெனி வந்து எனக்கு அப்புறம் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை பயம்னு நினச்சிக்காதீங்க. நாம் போனாலும் இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அவங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. மேலேருந்து கமாண்ட் வரணும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டாங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுனே இருங்கன்னு. போன வருஷத்து சண்டைக்கும் இந்த வருஷத்துக்கு சண்டைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, போன வருஷம் ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ், இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் ஒரு ஷோ ஃபைட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணலை. இந்த தடவை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தடவை ஃபுல்லாக அவங்க அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், எங்களால் ஜெயிக்க முடியாது, ஆனால் நான் விழுந்தேன்னா இன்னும் 10 பேரை சேர்த்துக்கின்னு விழுவேன், தனியாக விழ மாட்டேன். இதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்கோவோட ராஸ் டனூரா அந்த ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி அதை வந்து இது பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டார் அவங்க தான் வந்து உலகத்திலேயே அதிக அளவு இந்த நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ அங்கே வந்து இவங்க தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே கட்டார் வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டான். இப்போது யூரோப்பில் குப்புன்னு 30% விலை ஏறி போச்சு. உங்களுக்கு இதை விட்டால் நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு சோர்ஸ் அமெரிக்கா, பட் எவ்வளோ தான் சப்ளை பண்ண முடியும். ஆனால் அங்கே ஒரு அண்ணன் இருக்கார், புட்டின், நிறைய வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் தான் அவர்கிட்ட கொண்டு கொடுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் வாங்கிப்போம், நீங்கள் யூரோப்பியன் யூனியன் வாங்க போகிறது கிடையாது, அதனால் நீங்கள் தான் வந்து நாசமாக போகிறீங்க.
இப்போ சவுதி ஆச்சு, பஹ்ரைனில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். அதாவது இந்த ரேடார் சென்டர்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் வந்து அந்த ரேடார் சென்டர் சுத்தமாக அழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னும் சில இடங்கள்லையும் வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பு. வெளில சொல்லிக்க மாட்டாங்க. நிச்சயமா உயிரிழப்புங்கிறது வந்து எப்படி சார் இருக்கு? உயிரிழப்பு கம்மியாக இருக்கு. ஈரான்ல வந்து அதிகமாக இருக்கும். இவங்களோடதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. அதாவது குறைந்தபட்சம் 95% ஈரான் கிட்டேருந்து போகிற மிசைல்ஸோ இல்லை ட்ரோன்ஸோ அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதனுடைய காஸ்ட் என்னன்றதை யோசிக்கணும் ரூபன். ஓகே, அதான் இவங்க வந்து இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ் இது அனுப்புகிறாங்க. இதெல்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு $5000 $10,000, ஈவன் சிலது சீப்பாக $2000 கூட இருக்கும். ஆனால் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்புகிற மிசைல்ஸ் கண்ணாவின்னா காசு. ஸோ இவங்க முதல்ல இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, அதை வந்து அவங்க இன்டர்செப்ட் பண்ணணும். இதில் வந்து அந்த அமெரிக்காவுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு நாளைக்கு 100 மிசைல்ஸு ட்ரோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ் நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியலை. ஸோ ட்ரோன் வச்சுக்கோங்க, மிசைல்ஸ் விட்ருங்க. ஒரு 100 ட்ரோன் ஒரு நாளைக்கு மினிமம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ட்ரோன் அனுப்பும்போது நார்மலாக இன்டர்செப்டர் அப்படின்றது ஒரு டார்கெட்டுக்கு 2 அனுப்புவாங்க. ட்ரோனுக்கெல்லாம் இவ்வளோ அனுப்பணுமா, வேற என்ன பண்ணுறதுன்னா வழி கிடையாது. நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குண்டு போட்டுரும். அப்போ நீங்கள் இன்டர்செப்ட் பண்ண மிசைலுக்கு ஈக்குவலாக ட்ரோனு தாக்கம் இருக்குமா சார்? அது பெரிய அளவில் இருக்காது, ஆனாலும் வெடி தானே. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் சின்ன ட்ரோன் 20 கிலோலேருந்து ஒரு 100 கிலோகிராம் வரைக்கும் வெடிப்பொருள் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது. ஒரு 100 கிலோ வெடியை வந்து, அதுவும் இப்போல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துச்சு, கொண்டு போய் போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்கும். அதனால் ரைட்டு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுற முடியுமா? அதையும் இன்டர்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது நம்ம இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தோம். நம்ம அந்த காலத்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன், அந்த ஜுகாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு அந்த த்ரெட்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி லெவல் தான் S-400 அப்படின்றது. எடுத்த உடனே எல்லாத்துக்கும் S-400 கிடையாது. ஓகே. ஸோ இப்படி நம்ம பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இவங்க எல்லாமே ஹை அண்ட் சிஸ்டமாக வச்சுருக்காங்க, பேட்ரியாட்டு, தாடு, இந்த மாதிரி சிஸ்டங்கள். ஸோ அதெல்லாம் காஸ்ட்லி. அப்போது ஒரு நாளைக்கு 100 அனுப்பிச்சுன்னுக்கிறாங்கன்னா எவ்வளோ நீங்கள் இது பண்ணுவீங்க? உக்ரைனில் அந்த பேட்ரியாட்டுக்கு அந்த சிஸ்டம் தீர்ந்து போச்சு தெரியும்ல. முதல்ல பேட்ரியாட்டையும் நொறுக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் அதுக்கு அந்த பேட்டரியில் போடுற அந்த இது மிசைல்ஸ் அதெல்லாம் தீர்ந்து போச்சு, சப்ளை பண்ண முடியல. இப்போ கேட்டால் இல்லைங்க 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஜெர்மனி அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கலாம்னு நினச்சாங்க, ஐயோ இது வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ நீங்கள் மிச்சத்தையும் இங்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே புட்டின் இதெல்லாம் பார்த்துன்னே இருக்கிறாரு, இனிமேல் என்னடா இருக்குது உங்ககிட்ட உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ ஒன்று வந்து மிசைல்ஸ், அந்த க்ரூஸ் மிசைல்ஸு, பேலிஸ்டிக் மிசைல்ஸு அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே ஈரான் கிட்ட ஒரு முக்கியமான மிசைல் இருக்குது ரூபன், ஃபத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஃபத்தா. அது 1, 2லாம் இருக்குங்கிறாங்க. அதான் ஓகே. அந்த அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது வந்து ஸ்பீடு மட்டுமே கிடையாது, வெறும் ஸ்பீடு மட்டும்தான் நினச்சிருந்தீங்கன்னா நார்மல் பேலிஸ்டிக் மிசைல்ஸே பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் நல்ல ஸ்பீடில் தான் வரும், செவரல் மேக்ஸில் தான் வரும். ஏன் இதை ஹைப்பர்சானிக்னு தனியாக சொல்கிறாங்கன்னா, லெட்டஸே இப்போ தான் கிரிக்கெட் சீசன் நடக்குதுல்ல, அவர் வந்து ஓங்கி அடிக்கிறாருப்பா, அப்படியே மேலே போகும்போது அந்த பால் அப்படியே கீழே வரும்ல, அதை பார்க்கும்போதே ரைட்டு இங்கே வருதுன்னா இவ்வளோ தூரத்தில் வரும் அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணி போக முடியும். ரைட்டா? ஸோ ஒன்று இப்படி மேலே தூக்கி அடிச்சாங்கன்னா அங்கே போய் நிற்கணும், இல்லை இப்படி அடிக்கிறான்னா அப்படி போயிட்டு இப்படி வரும், ஜட்ஜ் பண்ணி நம்ம போய் நிற்கலாம். லெட்டஸே இப்படி அடிக்கிறான், பேட் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு, இப்படி வரும்போது உன் கை கிட்ட வரும்போது இப்படி அது விலகி போகுதுன்னு வச்சுங்க, அது பாசிபிள் இல்லை. பட் இப்படி நீங்க நிக்கிறேன், இப்படி வரும்போது இப்படி ஒரு ரைட் ஹேண்ட் போட்டுடுச்சு அப்படின்னா உன்னால பிடிக்க முடியாது இல்லையா? இந்த மேனூவரிங் கேப்பபிலிட்டின்றது தான் ஹைப்பர்சானிக்னு சொல்றது. அதை இப்போ யூஸ் பண்ணுதா ஈரான்? இன்னும் பண்ணல. ஆனா இருக்கு. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இனிஷியலா நம்ம இந்த ட்ரோன்ஸ் மற்ற மிசைல்ஸ் முதல்ல அனுப்புவோம், ஏன்னா இதுதான் கடைசி யுத்தம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து எதுவும் பண்ணிட்டு மறுபடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கொளுத்தி விட்டுருந்தோம். தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாசு வெடிச்சிட்டு இருப்போம். தீபாவளி அன்னைக்கு பொழுது விஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் தீர்த்துருவோம், இனிமேல் வெடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் பேட்டில் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஈரான்.
அதனால தான் முதல்ல இதெல்லாம் அனுப்புவோம், இதை வச்சு அந்த சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த இன்டர்செப்டர் இதெல்லாம் வந்து அவங்க தீர்த்துடட்டும். இந்த ஃபத்தா சொன்னேன் இல்லையா, இது வந்து மேக் 15 ஸ்பீடில் போகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அதோட 15 மடங்கு வேகத்தில் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈரான் டிபெண்டிங் அப்பா அந்த லான்ச் சைட் அங்கேருந்து இஸ்ரேலுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு 1500 to 1800 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இந்த தூரத்தை இது வரைக்கும் இந்த சாதாரண மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு ஆகும். இது வந்து 5.6 ரவுண்டாக சொல்லணும்னா 6 நிமிஷத்தில் போய் அட்டாக் பண்ணிடுமா. அந்த அளவுக்கு ஸ்பீடு இந்த ஃபத்தா மிசைல். அண்ட் இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கடைசியாக வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இருக்கிற இன்டர்செப்டர்லாம் அவங்க தீக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை அடிப்போம் அப்படின்னு. இது வந்து இஸ்ரேல் மேலே தான் அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. என்ன ரொம்ப சீண்டி நிற்கிறியா, கட்டாரோட கேஸ் ஃபீல்டில் நான் போட்டேன் அப்படின்னா பக்கத்துலேயே, அவ்வளோ தூரம் கூட இஸ்ரேல் அளவுக்கு தூரம் கூட போக வேண்டாம். ஆயில் அந்த கேஸ் ஃபீல்டு எரிஞ்சுதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதை வந்து பேட்ரியாட்டை கொண்டு தடுத்துடலாமா? நான் தான் சொன்னேன்ல, இது ஹைப்பர்சானிக் இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம்னு. இப்படி வர்றதை தான் வந்து இந்த போய் பிடிப்பான். இவ்வளோ தூரம் வந்துட்டு டக்குன்னு இப்படி ஒரு ரைட் ஹேனோ லெஃப்ட் ஹேனோ போட்டால் எந்த ஃபீல்டராலையும் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மேனுவரிங் கெப்பாசிட்டின்றது தான் ஹைப்பர்சானிக்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து உக்ரைன் திணறி போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாமல். அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அதை கடைசியாக வச்சுருக்காங்க. நம்ம பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை போட்டு அடிக்கணும். இது 1-2 இல்லை, எப்படியும் ஒரு 10-20 வச்சிருப்பாங்க. ஸோ இது பெரிய ஹை வேல்யூ டார்கெட். அடித்தா அதுக்கப்புறம் அவங்க எழுந்துக்க கூடாது, இம்மிடியட்டாக கதறிகின்னு வந்து சண்டையை நிறுத்துன்னு சொல்லணும். அதனால் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரகசியமாக இருக்குது. அதை இன்னும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே அவங்க முதல்ல அதைத்தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. அது ஒரு பெரிய சவாலாக இருக்கா சார் இஸ்ரேல்? ஏன்னா இவங்க வெளியில் கொண்டு வந்து ஒரு லான்ச்சர் மாதிரி வைக்கணும், அதை கூட சேட்டலைட்டில் கூட பார்த்து அட்டாக் பண்ணிடலாம். பட் ஆனால் திணறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதை கண்டுபிடிக்க முடியல, எப்போ எங்கேருந்து வருது. அதுதான் அந்த ஃபோர்ட்டிஃபைடு பங்கர்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த கமாஃப்ளாஜ் மேலே ஒன்றுமே தெரியாது, வெறும் டெரைன் மாதிரி இருக்கும், திடீர்னு ஓப்பன் ஆகி வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நிறைய பெனிட்ரேட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலி மொசாத் ஈரானில். பட் இந்த இதை வந்து அவங்களால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இமீடியட்டாக அதை போட்டு தள்ளியிருப்பாங்க, இவ்வளோ நேரம் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அதை போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈரானுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மிசைலை வச்சுன்னு எத்தனை நாளைக்கு நீங்கள் கொம்பு சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் இப்போ இழுத்தடிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து இன்னும் அந்த டேங்கர்ஸு, அந்த மிடார் ரீஃபில்லிங்க்கு அதெல்லாம் வந்து இந்த பக்கம் பார்டருக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் குண்டு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், என்னங்க அது இதெல்லாம் நியாயமா, உங்ககிட்ட அமெரிக்கா தானே சண்டை போடுறாங்க. சரி, அமெரிக்கா சண்டை போடுது, அந்த மிசைல்ஸ்லாம் எந்த பக்கமாக வருது? உங்கள் நாட்டு வான்வெளியை தாண்டி தானே வருது. அப்போ நீங்கள் ரொம்ப யோகியமாக இருந்தால் சொல்ல வேண்டியது தானே. அவங்க நாட்டில் இருந்து தான் ஏவப்பட்டதுன்னே சொல்கிறாங்களே. இப்போதைக்கு வந்து அங்கேருந்து வரல, பட் உங்கள் நாட்டு வான்வெளி வழியாக வருது இல்லை. அவங்களும் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அதில் ஒரு மெம்பர் கண்ட்ரி தானே. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஐயோ, 2 நாட்டுக்கு ஏதாவது ஆபத்துனா ஒருத்தருக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, சவுதி அரேபியாவுக்கு போனாங்களா? பாவம் சார், அவங்க ஆப்கானிஸ்தான் சண்டே இங்கே வந்து அது பெரும்பாடாக இருக்கு. ஒரு அவங்க இந்த நூர்கான் பேஸை போட்டு நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, அன்னைக்கு இந்தியா அடிச்சுட்டு போனாங்க, மிச்சம் மீதி இருக்கிறத நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு. இல்லை, ஆப்கானிஸ்தான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக பண்ணுதுன்னு கூட ஒரு தகவல் வருது. அது அன்டவுட்டட்லி. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானை கண்டா ஆகாது, ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்குமே கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் இங்கேருந்து போறவங்க இது பண்ணிட்டாங்க. பட் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றது. இப்போ அந்த சைனா நடுவில் வருது, சைனா, ஆப்கானிஸ்தான், ஈரான், இப்படி ஒரு ஆக்சிஸ். அதனால ரைட், ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரு எதிரி, அந்த பக்கம் வந்து அமெரிக்கா, இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படின்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம். சிச்சுவேஷன்ஸ் தானே வந்து நம்மளை யார் எதிரி யார் நண்பன் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இது ஏசிமெட்ரிக் வார்னு தான் சொல்வேன். பாகிஸ்தான் கிட்ட மிசைல் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது, ஃபைட்டர் ஜெட் நிறைய இருக்குது, அமெரிக்கா சப்ளை பண்ணதெல்லாம் இருக்குது. ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் கிடையாது, பெருசாக ஃபைட்டர் ஜெட்டு கிடையாது, மிசைல்ஸ்னு அவ்வளோ கிடையாது. ஆனாலும் ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானால் சமாளிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்படி பறந்து போய் குண்டு போடணுமா? இந்த வருஷம் பாகிஸ்தானுடைய உணவுப்புற உற்பத்தி வந்து பயங்கரமாக கீழே போயிடுச்சு. ஏகப்பட்ட பஞ்சம், தட்டுப்பாடு, அதனால் அவங்களுடைய கோதுமை உற்பத்தி பயங்கரமாக குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இதை வாங்குறதுக்கே காசு கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஃபியூயல் போடுறதுக்கு எங்கே போவான் காசுக்கு? ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு செலவே கிடையாது. ஃபிதாயின் அட்டாக்னு சொல்லுவாங்க.
அவங்க ஆளுங்க அந்த போரஸ் பார்டர் அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. அதில் யார் ஆப்கானி யார் பாகிஸ்தானின்னு தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, கிட்டத்தட்ட லாங்குவேஜ் ஒரே மாதிரி பேசுவாங்க. அதனால அவங்க பாட்டுக்கு இங்கே வருவாங்க, டகால்னு போயிட்டு ஒரு தற்கொலை படை தாக்குதல் முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே உட்காந்து சம்பவம் பண்ணுவாங்க. நீ கஷ்டப்பட்டு அங்கே போகணும், அவன் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அவன் இப்போ நீயாவது பார்டரில் குண்டு போடுவேன், இல்லை உள்ளுக்குள்ளே மிசைல் அனுப்புவேன், அவன் நேராக உள்ளே வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போட்டு போவான். சும்மா இல்லாமல் பலூச்சிஸ்தானையும் நோண்டி விட்டு போவான். அவன் இந்த பக்கத்துலேருந்து குத்துவான், இவன் அந்த பக்கத்துலேருந்து குத்துவான். ஒன்றால் சமாளிக்க முடியாது. நிச்சயமா சார். இப்போ அதே நேரத்தில் இந்த போர் வந்து முடிவுக்கு வருமா, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நீடிச்சு இன்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு 4 இல்லை 5 வாரங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்குது, அவங்க ஏர் டிஃபென்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. 200 ஜெட்டு டெஹரான் வரைக்கும் போய் பறந்து குண்டு போட்டு வருது. 24 மணி நேரத்தில் 2000 குண்டு போடுறோம், 3000 குண்டு போடுறோம். அவங்களுடைய ரேடார் சைட் எல்லாம் அழிச்சிட்டோம், மிசைல் லான்ச் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அவங்களுடைய அந்த ஐஆர்ஜிசி கமாண்ட் சென்டர் அதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு இன்னும் 4 வாரம் 5 வாரம் ஆகும் அப்படின்னா, டேய் என்னங்கடா இது? அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் 4 வாரம் சண்டை போடுறோன்றீங்க. அப்போது இது வரைக்கும் சொன்னது பொய்யா, இல்லை இனிமேல் சொல்ல போகிறது பொய்யா? சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த நாளே ஈரான் வந்து சரண்டர் ஆகிருக்கணும்ல. 4 வாரம் சண்டை போடுற அளவுக்கு முடியுது அப்படின்னா அப்போ என்ன நடக்குது அங்கே? அதாவது சண்டை எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா, அந்த ஃபத்தா மிசைல்ஸ், அந்த ஹைப்பர்சானிக் மிசைல் எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் சண்டை முடிவுக்கு வந்துடும். ஒன்று ஆர் அந்த ஃபத்தா மிசைல் சைட்டை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலும் சண்டை முடிவுக்கு வந்துடும். பட் அது வரைக்கும் இது இழுத்தடிச்சுட்டு தான் இருக்கு. சார் ஃபத்தாவோட நிற்கும் அப்படின்னு நம்ம எப்படி சார் கணிக்கிறது? அவங்க சொல்ல மாட்டாங்க, ஒரு சில ரகசியம் இருக்கும்ல, எப்படி கணிக்கலாம்? அதுக்கு மேலே அவங்க கிட்ட பெருசாக கிடையாது. ஃபத்தா தான் ஹைப்பர்சானிக், அதுதான் இப்போ அவங்க கிட்ட இருக்க மிசைல் இதில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு டெக்னாலஜி. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வெளியாகுது, இந்த பங்கருக்குள்ள வச்சிருக்க ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கு. அது ஏ ஒரிஜினலாக என்னமோ இருக்கட்டம்பா, இவங்க வந்து மோஸ்ட்லி அதை கண்டுபிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஏராளமாக வச்சுருக்காங்க ட்ரோன்ஸ். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. இந்த லாஸ்ட் இயர் சண்டை நடந்தது இல்லை, அப்போவே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணிட்டு இருந்தது ஈரான். இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ் தான் இப்போ அவங்க கெரான் ட்ரோன்ஸ் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரயிலில் இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில், 1 வருஷம் 10 மாதம் இதில் அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இல்லை அதை தாண்டி இது ஒரு பண்டமாற்று முறை தானே. இவன் நான் ட்ரோனை கொடுக்குறோம்னா ஈரான் ரஷ்யாட்டேருந்து எதாவது வாங்கிப்பாங்கல்ல, சும்மா கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இந்த ட்ரோன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைட்லி டிஸ்பர்ஸ்டு. ஈரான் முழுக்க எங்கே ஒன்றா அவங்க வச்சுருக்கலாம். அதுவும் இப்போ நான் டீசென்ட்ரலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன், அந்தந்த ஏரியா கமாண்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம், அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கமாண்ட்லேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரணும், கைடன்ஸு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா ரேடார் இருக்குது, இல்லை உங்ககிட்ட இவ்வளோ சாமான் கொடுத்தாச்சு, நீ இதை வச்சு சம்பவம் பண்ணிக்கினே இரு, எங்கே ஒன்றா நீ போடு, உன்னுடைய டார்கெட் இது தான், அதனால் உன் இஷ்டத்துக்கு பண்ணு. இதுதான் வந்து பிளான். நிச்சயமா சார். இஸ்ரேலை வந்து தாக்குது ஈரான், இந்த நேரத்தில் வரைக்கும் தாக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாதிப்புங்கிறது எந்த மாதிரி சார் இஸ்ரேலில் இருக்குது? பேட்ரியாட்டை வச்சு அவங்க வந்து சமாளிச்சிட்டாங்களா, இல்லை உண்மையிலே? இல்லை, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த அயன் டோம்னு சொல்லுவாங்க, அந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு, லேசர் கன் அப்படின்னு. இப்போ அதை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. லேசர் கன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் வந்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை, அந்த லேசர் கன்ங்கிறது வந்து ஹிஸ்புல்லாக்கு தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை இல்லை, அந்த லேசர் கன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த டார்கெட்டை ஒன்றா அது அடிக்கும், அது ரொம்ப சீப். அதாவது கன்னுனா அது கன்னு கிடையாதுங்க, லைட்டு, லேசர் லைட்டு. நம்ம இப்போ அந்த சினிமா தேட்டரில் உட்காந்து அடிக்கிறோம்ல, இந்த வாத்தியார் பாடம் நடத்தும் போது இதில் அடிக்கிறார்ல, அதுதான். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீம். அது இதில் வந்து அந்த பேட்ரியாட்லேயோ இல்லை அதை மிசைல் போடணும், இல்லை ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னுனா குண்டு போடணும், இதில் அது கிடையாது. கரண்ட்டை வச்சா அது லைட் பீமை அங்கே அடிக்கும், இமிடியட்டாக போயிடும். நீங்கள் வந்து இங்கே ஒரு மிசைல் அனுப்புறீங்க அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும். என்னதான் நீங்கள் மேக் 10 ஸ்பீடில் போனால் கூட ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட கண்ணாபின்னா எங்கேயோ நிற்கிறது லைட் ஸ்பீடு. ஸோ அப்போ அந்த லேசர் பீம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் செகண்ட் போய் அடிச்சிடும். அது லேசருக்கு அவ்வளோ பவர் இருக்கா? லைட்டு தானேங்க அது. லைட்டோட ஸ்பீடு நீங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா? நான் செகண்டுன்னு சொல்கிறது அதுக்கு கீழே நமக்கு தெரியாது, அவ்வளோதான். இல்லை அதில் அப்படி என்ன சார் ஒரு லைட்டு மட்டும் அடிக்குதுன்னு அதில் போய் பவர்ஃபுல் பீம்ங்க.
அதுதான். ஸோ டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்த பேட்ரியாட் அதை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள மாதிரி அந்த லேயர்டு டிஃபென்ஸ் அப்படியும் அதையும் தாண்டி போய் அடிச்சுட்டு வருது, உழுது, அந்த டெப்ரி உழுது. பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டி கிடையாது. ஃபத்தா அது மட்டும் தான் பெரிய கேஷுவாலிட்டி உண்டு பண்ண முடியும். அது எப்போ லான்ச் பண்ணுவாங்க, இல்லை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களா, அதில் தான் இந்த யுத்தம் எப்போ முடியும் அப்படின்றதுக்கான பதில் இருக்குது ரூபன். அதே நேரத்தில் இப்போ ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளும் அணு ஆயுதத்தை கூட்டிக்கணும் அப்படின்லாம் ஒரு இப்போ இந்த பிரச்சனையால் பிற நாடுகளும் பாதுகாப்பில் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே. பாகிஸ்தான் கூட தான் நிறைய அணு ஆயுதம் வச்சுருந்தாங்க, அதை வச்சு மிரட்டின்றாங்க. பார்த்தீங்களா, எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, 140 அணுகுண்டு இருக்குது, அத்தனையும் அப்படியே இந்த பக்கம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? கதறிக்கின்னு போய் விழுந்தாங்க. அதை லான்ச் பண்ணுறதுக்கு தான் மட்டும் மிஷின் இல்லையோ, அணு இருக்கிறான். நீங்கள் லான்ச் பண்ணுறீங்களா இல்லையா அதெல்லாம் வேற விஷயங்க. நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் வச்சுக்கங்க. ஆனால் டாக்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி சுப்பீரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அங்கே எடுத்த உடனே நீங்கள் அணுகுண்டு போட்டுற முடியாது. நீங்கள் ஒன்றை போட்டிங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரைக்னு ஒன்று இருக்குது, உங்களோட சுத்தமாக நொறுக்கி தள்ளிடுவாங்க. எதிரிக்கிட்ட என்ன மாதிரியான செகண்ட் ஸ்ட்ரைக் ஆர் டெர்ஷரி தேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றதெல்லாம் யோசித்து தான் பண்ணணும். மெர்சல் காமிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அணு ஆயுதங்களை வச்சுக்கின்னு இப்போ சரி, இப்போ மட்டும் என்ன ஃப்ரான்ஸ் கிட்ட அணு ஆயுதம் இல்லையா? வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் என்ன உக்ரைனுக்கு கொண்டு போய் போட வேண்டியது தானே. சரி, இந்த ஃப்ரான்ஸு இல்லை ஜெர்மனி, அதுக்கப்புறமா பிரிட்டன், இந்த 3 நாட்டு தலைவர்களும் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் கண்டபடி உளறிட்டு இருக்காங்க. இன்னமும் நாங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சில பேர், நாங்கள் இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்மளாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? எதில் கொண்டு போய் போடுவீங்க? மிசைல் ப்ரொடக்ஷன் உங்களால் பெரிய அளவில் பண்ண முடியுமா? நீங்கள் ரஷ்யா தான் எங்கள் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ரஷ்யாவை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் எதிர்த்து நிற்க முடியுமா? அப்போ அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் தனியாக மிசைல் தயாரிக்கிறோம், நாங்கள் தனியாக ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறோம், உங்ககிட்டேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னா சும்மா விடுவார் அமெரிக்காவில்? என்கிட்டேருந்து தான் நீ வாங்கியான், நீ நான் தனியாக தயாரிக்கிற சொல்லுவாரா மாட்டாரா? நீ அணுகுண்டை தயாரித்து வச்சு என்ன பண்ண போகிற? குண்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். உங்கள் ஊரில் தீபாவளி கூட கிடையாது, திரி வச்சு வெடிவா போகிறேன். இன்னைக்கு ஃப்ரான்ஸே சொல்லுது இப்போ நம்மளும் அணு ஆயுதத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி அமெரிக்கா விட்டுருமா? நீ என்னதான் வச்சிருந்தாலும் நீ அணு ஆயுதத்தை எவ்வளோ ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணிக்கப்பா, அதை லான்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவ? அமெரிக்காவை தானே நம்பணும். ஒன்று அந்த ஹெவி பாம்பர்ஸ் வேணும், இல்லை மிசைல்ஸ் வேணும். இதெல்லாம் நாங்களாக தயாரிச்சுக்கிறோன்னா அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். அப்புறம் வெறும் அணுகுண்டை மட்டும் வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? இது இந்தியாவுக்கும் பொருந்துமான்னு கேட்குறேன். நாளைக்கு இந்தியாவும் நம்ம தற்காப்புக்காக ஏன்னா உலக நாடுகள் தன்னோட அணு ஆயுதம் இருக்குங்க பேர் பிற நாடுகள் சண்டைக்கு வர பயப்படுதுங்கிறது தெரியுது. அப்போ இதே இந்தியாவும் சொன்னிச்சுன்னா அதுக்கும் முட்டுக்கிட்ட தானே போடுவார், இல்லை போட முடியுமா? நாம் அமெரிக்காவை நம்பி இல்லையா நம்மளுடைய மிசைல் கெப்பாசிட்டிக்கோ இல்லை மற்றதுக்கோ. நாம தனியாக பேலிஸ்டிக் மிசைல் அக்னி சீரீஸ்லேருந்து பிரம்மோஸ் சீரீஸ்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக பண்ணலாம். நம்ம ஓகே, அவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியும். ஒரே நாட்டை நம்பி இல்லை, புரியுதுங்களா? இப்போ அந்த ரஃபேல் இந்த இவர் போகிற இடத்துலலாம் முதல்ல 5 விமானத்தை சுட்டுட்டாங்கன்னாரு, அப்புறம் 6ன்னாரு, 7ன்னாரு, 8ன்னாரு, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு பரோட்டா சூரி மாதிரி ட்ரம்ப். எதுக்காக சொன்னாரு ஏதாவது புரியுதா? ஒரு பக்கம் இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மீடியா அவங்க தான் உட்காந்து ரஃபேலை சுட்டுட்டாங்க அப்படின்னு. எதுக்காகன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை மிசைல் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே டுபாக்கூர்னு ஆகிப்போச்சு, பாகிஸ்தானில் இருந்தது. அப்போ நாம் இவ்வளோ தூரம் போட்டு பொழந்துட்டு வந்திருக்கோம்னா, ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே பல நாடுகள்லாம் சைனா கிட்டேருந்து வாங்கின ஏர்கிராஃப்ட்லேருந்து மற்றெல்லாம் ஐயா இதை நாங்கள் ஒன்றுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துக்கோன்றாங்க. அப்போது இங்கே அடி வாங்கினதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களுடைய சரக்கை யார் வாங்குவாங்க? அதனால் இந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் அமெரிக்கா. அவங்களுக்கு என்னென்னா அவங்க தான் இந்த F-35, அந்த F-15, F-16 இதை வச்சு தான் அவங்க ஓட்டின்னுக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கணும்னு. அப்போது ரஃபேல் இதை விட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு, அமெரிக்கன் சிஸ்டத்தை விட ஃப்ரெஞ்சு ஃபைட்டர் ஜெட் பக்கவாக இருந்திருக்குது அப்படின்னா அப்புறம் எல்லாரும் நாங்களும் யூரோப்பியன் யூனியனில் அட்லீஸ்ட் ரஃபேலுக்கு போகிறோம்னு சொன்னால் இவங்க என்ன ஆவாங்க? அதனால தான் அவர் 5, 6, 7, 8 அப்படின்னு போட்டிருந்தார். அப்போது இவங்க நாங்கள் தனியாக தயாரிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படியாவது முடக்கணும்னு தான் பார்ப்பாங்க ட்ரம்ப்.
அடுத்தது என்னதான் நீங்கள் தனியாக தயாரித்தாலும் அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால ஃபங்க்ஷன் ஆக முடியாதுங்க. அப்போ உங்கள் ஆயுதங்களில் நீங்கள் வந்து பெருசாக வந்துட்டிங்கன்னா ட்ரம்ப்பை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவங்க நாட்டில் இருக்கவங்க அவங்க தான் வந்து கேம்பெயின் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. நாளைக்கு ட்ரம்ப்பை கூப்பிட்டுனே அவனுக்கு இவ்வளோலாம் காசு கொடுத்துக்கிறேன், அவன் வந்து எங்கள் கம்பெனி இழுத்து முடிடுவான் போல தானே என்ன பண்ணுவார் அவர்? எல்லாம் பைத்தியகாரத்தனமான ஆர்கியூமெண்ட் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் சொல்கிறதெல்லாம். நிச்சயமாக சார். ஈரான் வந்து கடைசி நீங்கள் சொன்னீங்க ஃபத்தா தான் அதுக்கு இருக்க கடைசி ஒரு ஆயுதங்கிறீங்க. அதை தாண்டி அணு ஆயுதமும் இருக்குல்ல, மேபி அதையும் இல்லையா? இல்லை, அந்த கெப்பாசிட்டி அவங்களால இன்னும் ரீச் பண்ண முடியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா கிட்ட கெஞ்சுற அளவுக்கு எங்களுடைய அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலன்னு சொல்லி எல்லாரும் யூகிக்கிறாங்க. ஒருவேளை அணு ஆயுதத்தை கூட கையாளும் ஈரான் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்களே. அப்படி இல்லைங்க, அது வந்து சண்டையில் எல்லாம் சொல்ல வேண்டியது தான். அதோ ஈராக்கில் சதாம் ஹுசேன் சொன்னார் கிரவுண்ட் வார் வரட்டும் அப்போ இருக்குது பார் அப்படின்லாம் சொன்னார். மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அப்படின்லாம் சொன்னார். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனார். அது வேறு விஷயம். பட் ஃபத்தா இந்த ஹைப்பர்சானிக் வந்து அவங்களுடைய லாஸ்ட் வெப்பன் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை வரக்கூடிய காணொலியில் நம்ம பேசலாம். தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி ரூபன்.